வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்ப். யெமன் தலைமை வெளியிட்ட மிரட்டலான எச்சரிக்கை. ஈரானுக்கு 2 விருப்பங்களை மாத்திரம் வழங்கி ஈரானை மிரட்டிய டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலடிகளை வழங்கிய ஈரானின் தலைமைகள். லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறுவதற்கு மறுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் லெபனான் அரசியல் களத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளன. லெபனானினுடைய புதிய அரசாங்கத்திலே ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கடந்த ஒரு மாதமாக பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டிருந்தன. எப்படியாவது லெபனானின் அரசியல் களத்திலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நீக்கிவிட்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்தி லெபனானினுடைய புதிய அரசாங்கத்தினை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட முடியும் என நினைத்திருந்தார்கள். இருப்பினும் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த சூழ்ச்சி திட்டங்களும் முழுமையாக தோல்வி அடைந்திருந்தன. லெபனானினுடைய புதிய அரசாங்கத்தில் 5 முக்கியமான அமைச்சு பதவிகள் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமல் அமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இப்படியான நிலைமையில் லெபனான் மீதான அழுத்தங்களை அதிகரிப்பதற்காக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தயாராகியுள்ளது. 90% தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கிவிட்டது. மலைப்பாங்கான பிரதேசங்களாக இருக்கக்கூடிய மூலோபாய பிரதேசங்களாக இருக்கக்கூடிய 5 கிராமங்களில் மாத்திரமே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. மேலும் லெபனானினுடைய புதிய அரசாங்கத்தினை அமைத்து புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவாப் சலாம் அவர்கள் பதவியேற்று ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார். வருகின்ற 18ஆம் தேதிக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலிருந்து முழுமையாக வெளியேறாவிட்டால் நாங்கள் அதற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளையும் ஆரம்பிப்போம் என்றும் நவாப் சலாம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்திலும் இவை தொடர்பாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது நாங்கள் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேறக்கூடாது என முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெற்கு லெபனான் எல்லை கிராமத்திலே தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடமிருந்து பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முழுமையான அனுமதிக்கு அமைவாக நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தான் நிலைத்திருக்கப் போகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடமும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேறவே கூடாது. ஒட்டுமொத்த தெற்கு லெபனான் கிராமங்களையும் நாங்கள் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். காசாவிலே நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பிப்பதை போன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலும் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டும். லெபனானினுடைய அரசும் லெபனானினுடைய அரசை ராணுவமும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினை வெளியேற்றவில்லை. எனவே நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினை வெளியேற்றும் வரையில் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே முழுமையாக தங்கியிருந்து இடையக மண்டலம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனானினுடைய யுத்த நிறுத்த காலப்பகுதியை வருகின்ற ரமலான் மாதத்தின் இறுதி வரையில் நீடிக்க வேண்டும் என்றும் அதுவரைக்கும் தெற்கு லெபனான் கிராமங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் என்றும் லெபனானினுடைய ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கும் இடையில் மறைமுகமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இந்த தகவல்களை லெபனானினுடைய ஜனாதிபதி முழுமையாக மறுத்துள்ளார். லெபனானினுடைய பிரதமரும் இந்த தகவல்களை முழுமையாக மறுத்துள்ளார். பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என லெபனானினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தில் மோதல்கள் தொடர்கின்றன. கடந்த ஒரு வாரமாக தம்பி ஜூலானியினுடைய 4க்கும் அதிகமான SDF பயங்கரவாத படைகள் லெபனான் எல்லை கிராமங்களிலே களமிறக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று லெபனானின் பேக்கா குலத்தை சேர்ந்த பழங்குடி மக்களும் SDF பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானினுடைய அரசை ராணுவமும் SDF பயங்கரவாதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் SDF பயங்கரவாதிகள் லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து லெபனான் பாராளுமன்ற உறுப்பினருடைய மருமகனை கடத்திச் சென்று அவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்துள்ளார்கள். மேலும் இதற்கு பதிலடி வழங்கும் முகமாக பேக்கா குலத்தை சேர்ந்தவர்கள் SDF
பயங்கரவாதிகளுடைய தொடரணியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் STS பயங்கரவாதிகளின் 3 தளபதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று சிரியாவினுடைய புதிய எதிர்ப்பும் STS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள்ளே டோட்டஸ் மற்றும் ஹோம்ஸ் பிரதேசங்களிலே 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே STS பயங்கரவாதிகளின் 15க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் சிரியா எல்லை பிரதேசங்களிலும் தெற்கு சிரியா பிரதேசங்களிலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவிலே அடுத்த கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இந்த ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்து குனித்ரா பிரதேசத்தினூடாக முன்னேறி இதுவரைக்கும் 7 கிராமங்களை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றியுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய சிரியாவின் பழங்குடி மக்களும் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் 1-2 வாரங்களுக்குள் சுவைதா பிரதேசத்தையும் தாரா பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உறக்கத்திலும் நெட்டன்யாஹூ என்று புலம்பக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை நிறுத்துவதற்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று குண்டு வீசுவது அல்லது கையொப்பமிடப்பட்ட காகிதம். ஈரான் காகிதத்திலே கையொப்பமிட்டால் இஸ்ரேல் குண்டை பயன்படுத்த தேவையில்லை. தற்போது ஈரான் மிகவும் பலவீனமான தேசமாக மாறிவிட்டது. அவர்கள் பயத்திலேயே இருக்கின்றார்கள் என நினைக்கின்றேன். இதனால் காகிதத்தை தெரிவு செய்து கையொப்பமிடுவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் டொனால்ட் ட்ரம்பிடம் சரணடைய வேண்டும். காகிதத்திலே கையொப்பமிட்டு ஈரான் சரணடைய வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக வழங்குவேன் என்று மிரட்டியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுமதியை வழங்கி ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவேன் என்றே டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மாத்திரம் நிறுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. ஈரானினுடைய ஒட்டுமொத்த ஏவுகணை திறன்களையும் முழுமையாக நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல் தொடர்பாக ஈரானினுடைய ஆய்வாளர்களில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தந்திரமாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். அவர் ஒரு நம்பகமான மனிதர் என்பதனை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஈரான் பலவீனமடைந்து இருப்பதாக அவர் கருதவில்லை. ஆனால் ஈரான் பலவீனமடைந்து விட்டதாகவும் ஈரான் பயத்திலே இருப்பதாகவும் அவர் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். இந்த போலி பிரச்சாரத்தின் மூலமாக தன்னுடைய பயத்தை மறைக்கின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சூதாட்டக்காரர். அவருடைய சூதாட்டம் ஈரானிடம் செல்லாது. காகிதத்திலே கையொப்பமிட்டதற்கு பிறகு ஈரானை எவ்வாறு முழுமையாக அளிக்க வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றாகவே தெரியும். இந்த சூதாட்டக்காரர்களுக்கு ஈரானினுடைய ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலானது சிறந்த உதாரணமாகும். மேலும் எங்களுடைய ஏவுகணைகள் பல்லாயிரம் தூரம் கடந்து சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திறன்களை கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த சூதாட்டக்காரர்களுடைய விருப்பத்தின்படி ஈரானிய தலைமைகள் ஒருபொழுதும் செயற்பட மாட்டார்கள் என ஈரானினுடைய இராணுவ ஆய்வாளர் ஒருவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினுடைய மிரட்டல்களை கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. எங்களுக்கு இந்த மிரட்டல்கள் ஒன்றும் புதிய விடயம் அல்ல. மேலும் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் அவர் ஈரானுக்கு எதிராகவும் ஈரானிய மக்களுக்கு எதிராகவும் சதி செய்கின்றார். நாங்கள் ஒரு பொழுதும் வெளிநாட்டு சக்திகளிடத்தில் தலை வணங்க மாட்டோம். மேலும் ஈரானினுடைய உச்ச தலைவருடைய முடிவே இறுதியானது. உச்ச தலைவரின் முடிவுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுவோம். அமெரிக்கர்கள் மனித உரிமை, அமைதி, ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதாக கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களே அனைத்து படுகொலைகளையும் மேற்கொள்கின்றார்கள். எங்களுடைய 18,000க்கும் அதிகமான மக்களை அவர்களே படுகொலை செய்துள்ளார்கள். எங்களுடைய இளைஞர்கள், விஞ்ஞானிகள், அதிகாரிகளை அவர்களே படுகொலை செய்துள்ளார்கள். இவ்வாறு எல்லா விதமான படுகொலைகளையும் மேற்கொண்டு விட்டு அவர்கள் எங்களை பயங்கரவாதிகளாக குறிப்பிடுகின்றார்கள். மேலும் தற்போது ஈரானை தனிமைப்படுத்துவதற்காகவும் ஈரானை சிதைப்பதற்காகவும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். ஈரானை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இதற்காக அவர்கள் காசாவில் செய்ததையே ஈரானிலும் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் இவர்களுடைய திட்டங்கள் வெற்றியடைய போவதில்லை என ஈரானினுடைய ஜனாதிபதி மிரட்டலான பதிலடிகளை வழங்கியுள்ளார். அத்தோடு ஈரானின் IRGC படையினுடைய தளபதிகளும் முக்கியமான புள்ளிகளும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான தடை உத்தரவை நீக்குமாறும் இதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபத்வாவை உத்தரவை மீள பெறுமாறும் கோரிக்கை விடுத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தடைகளை அதிகரித்து ஈரானினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்குவதற்கு வேலை திட்டங்களை மேற்கொண்டால் ஈரான் மீதான
மீதான அழுத்தங்களை அதிகரித்து ஈரானை நிராயுதபாணியாக்குவதற்காக வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நாங்கள் ஒரு பொழுதும் அதனை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. உலகிலே பரபரப்பான எண்ணெய் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கான எல்லா திறன்களும் எங்களுடைய கடற்படையிடம் காணப்படுகின்றது. எங்களுடைய எண்ணெய் வியாபாரத்தினை முடக்குவதற்கு நீங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நாங்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய எண்ணெய் வியாபாரத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஈரானினுடைய கடற்படை தளபதி எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டத்தினை முறியடிப்பதற்காகவும் இதற்கு எதிரான சக்திகளை உருவாக்குவதற்காகவும் ஈரானிய தலைமைகள் தொடர்ச்சியாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதற்காக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதே போன்று துனிசியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டத்தினை முழுமையாக முறியடிப்பதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார். அடுத்து காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு எதிராக யெமன் தலைவரும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா எதை விரும்பினாலும் அது தானாகவே நடக்கும் என்றும் அமெரிக்கா எந்த விதத்திலும் தோல்வி அடையாது என்றும் சிலர் நம்புகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தைகள் முட்டாள்தனமானவை. காசாவிலே 15 மாத யுத்தத்திற்கு பிறகும் பலஸ்தீனிய மக்கள் உறுதியோடும் நம்பிக்கையோடும் தியாகத்தோடும் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய தாயகத்தை விற்று கொடுப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் நம்புகின்றாரா? நீங்கள் யாரிடமிருந்து காசாவை வாங்க போகின்றீர்கள்? நீங்கள் ஒரு பகுத்தறிவற்ற முட்டாள். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு வியாபாரமாகவே பார்க்கின்றீர்கள். மற்றவர்கள் எப்போதும் உங்களோடு பேரம் பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இவ்வாறு நினைக்கக்கூடிய நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள். தற்போது அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த அரேபியர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து முயற்சிகளை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி அமெரிக்காவை எவ்வளவு நம்பியிருந்தாலும் எதிர்ப்பு அச்சினுடைய விரிவாக்கமும் எதிர்ப்பு அச்சினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இவர்களுடைய இலக்குகளை முழுமையாக தோற்கடித்துவிடும். இறைவனின் உதவியுடன் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சு இருக்கும் வரை இவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்திலிருந்து பின்வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றான். காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றான். இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்க போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி காசாவிலே விரிவாக்கத்தினை ஆரம்பித்தால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் எங்களுடைய விரிவாக்கத்தினை ஆரம்பிப்போம். எங்களுடைய கைகள் தூண்டுதல்களிலேயே இருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் களமிறங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் லெபனான் மக்களோடும் லெபனான் எதிர்ப்போடும் இருக்கின்றோம். விலங்குகள் கூட தன்னுடைய நண்பன் யார் தன்னுடைய எதிரி யார் என்பதனை புரிந்து கொள்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை ஒரு நண்பனாகவும் ஈரானை ஒரு எதிரியாகவும் பார்ப்பதற்கு அமெரிக்கா எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. சில அரபு நாட்டு தலைமைகள் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நண்பனாகவும் ஈரானை எதிரியாகவும் பார்க்கின்றார்கள். இவ்வாறு இவர்கள் பார்ப்பது வேடிக்கையான விடயமாகவும் முட்டாள்தனமான விடயமாகவும் இருக்கின்றது. மேலும் அவர்கள் அமெரிக்காவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் ஒன்றிணைந்து பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கின்றார்கள். அமெரிக்கா பணமுள்ள நாடுகளையும் அதன் தலைவர்களையும் பால் கறக்கக்கூடிய மாடாகவே பார்க்கின்றது. அமெரிக்கர்களுக்கு தேவையான பணத்தினை கறந்து கொள்வார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினது முயற்சிகளுக்கு எதிராக ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் செயற்பட வேண்டும். அதற்கான காலம் வந்துவிட்டது என யெமனினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஜோர்டான் மன்னருடனான சந்திப்புக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஊடகவியலாளர்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நீங்கள் ஒன்றிணைக்கப் போகின்றீரா என டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்திருந்தார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலோடு இணைக்கக்கூடிய திட்டமானது ஒரு சிறப்பான திட்டமாகும். மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமான திட்டமாகும். எப்போதும் இஸ்ரேல் ஒரு சிறிய துண்டாக இருக்கக்கூடாது. இஸ்ரேல் மிகவும் சிறியதாக இருப்பதனை நான் விரும்பவே இல்லை. எனவே அவசரமாக நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலோடு இணைப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகவியலாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கே திட்டமிட்டுள்ளார். இதற்கான மசோதாக்களும் அமெரிக்காவுடைய செனட் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இவ்வாறு அமெரிக்காவின் செனட் சபையில் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டால் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது யூதா மற்றும் சமாரியா பிரதேசமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிடும். எனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு முழுமையாக ஒன்றிணைத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை யூதா சமாரியா பிரதேசமாக மாற்றினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுவிடும். இந்த நிலைமையானது நாங்கள் நினைப்பதை விட மிகவும் பயங்கரமான நிலைமையாகும். ஆனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பது தொடர்பாக இன்னும் அரபு நாடுகள் கண்டன அறிக்கைகளை வெளியிடவில்லை. ஒருவேளை கண்டன அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு அவர்களுக்கு காகிதங்கள் தீர்ந்துவிட்டதோ தெரியவில்லை. அல்லது காசாவை ஒரு தனி டீலாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை ஒரு தனி டீலாகவும் முடிக்கப் போகின்றார்களோ தெரியவில்லை. காசாவுக்கு $1 சட்டியையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கு $1 சட்டியையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்களோ தெரியவில்லை. எனவே நாம் பொறுத்து
பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.